ஹாய் வாங்க ராகி கூழ் செய்யலாம். இந்த அக்னி வெயிலுக்கு கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் ராகி இல்லை கம்பங்கூழ் சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் பாடியை ஹெல்தி வேயில் நேச்சுரலாகவே கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை முன்னாள் நைட்டே ஒரு அடிக்கனமான பாத்திரம், நான் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் தேவையான அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் எடுத்து லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்துக்கிறேன். இந்த மெத்தட் ஆப்ஷனல் தான், நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவில் 2 கப் தண்ணி சேர்த்து கட்டித்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து தனியாக வச்சுக்கணும். இப்போ தண்ணி சூடாகும் போது தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே அரிசி இல்லை ஆல்ரெடி வடித்த சாதம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் டைம் கொடுங்க. சாதம் சேர்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை அதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கலரிட்டே இருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம சொன்ன தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் எப்படி பதம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், மாவு நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி பலன்னு ஷைனிங் ஆகும். கூடவே நீங்கள் கையை நினச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டுதுன்னா இன்னொரு 5 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா கூல் டவுன் ஆனோடனே இது மேலே 1 கப் தண்ணியை ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். புளிச்சதுக்கப்புறமா காலையில் இதோட தயிர், கொஞ்சமாக வெங்காயம், உப்பு வேணும்னா சேர்த்து நல்லா கலந்து மாங்காயோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.